வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் போலி செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப் மைதா மாவு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர். 3 கப் மைதா மாவில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் மாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால போலி ருசியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சாதா எண்ணெய் சேர்த்து கூட பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மாவு நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த போலி மாவை 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். போலி பூர்ணம் செய்ய தேவையான பொருட்கள்: 3/4 கப் வெல்லம், 1 கப் துருவிய தேங்காய், 3 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெல்லம் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை ஊற்றிக்கலாம். வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம தேங்காவை போடணும். அதனால வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் துருவிய தேங்காய் போட்டுட்டு கிளறிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெல்லம் தண்ணியோட தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். போலியோட பூர்ணம் இந்த பதத்தில் இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போலி பூர்ணம் நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பூர்ணத்தையும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். 1 ஹவர் கழித்து மாவு நல்லா ஊறிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு அலுமினியம் கவர் எடுத்திருக்கேன். இந்த கவரில் நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க போலி மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி கையிலேயே லேசாக அழுத்தி பரப்பி விட்டுக்கோங்க. நம்ம போலியை திரட்ட வாழை இலை, பிளாஸ்டிக் கவர், பட்டர் பேப்பர் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவை இந்த மாதிரி திரட்டிட்டு இதில் நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்க போலி பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் மூடி விட்டுடுங்க. வெளியில் பூர்ணம் தெரியாத மாதிரி நல்லா மூடி விட்டுக்கோங்க. மூடிட்டு திருப்பி விட்டுக்கலாம். இதை திருப்பிட்டு இந்த மாதிரி கையிலே ப்ரெஸ் பண்ணி பரப்பி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 6 போலி வரும். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக திரட்டினீங்கன்னா 8லேருந்து 10 போலி வரும். இந்த மாதிரி நல்லா பரப்பிட்டு கவரை மூடிட்டு நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா திரட்டிக்கலாம். திரட்டிட்டு அந்த கவரை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போலியை திரட்டிக்கோங்க. இப்போ ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா சூடானதும் நம்ம திரட்டி வச்சுருக்க போலியை போட்டுட்டு சுட்டு எடுத்துக்கலாம்.
போலியை சுற்றி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நெய்யில் சுட்டால் போலி டேஸ்டியாக இருக்கும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வர வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான தேங்காய் போலி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.